வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு 2000 வருஷ பழமையான ஒரு காதல் சண்டை பத்தி. காதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இவ்ளோ பெரிய சண்டை வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? நம்ம பார்ட்னர் கிட்ட ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய சண்டையில போய் முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப சில்லியா, அர்த்தமே இல்லாத மாதிரி தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா அதுதான் நிஜம். சொல்லப்போனா, நாம இன்னைக்கு ஃபேஸ் பண்ற இந்த மாதிரியான காதல் சிக்கல்களுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ரொம்ப அழகா வழி சொல்லிருக்காரு. அவர் யாரு, என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க பாக்கலாம். நம்ம இந்த தேடலுக்கு வழிகாட்ட போறது வேற யாரும் இல்ல, நம்ம உலக பொதுமறை திருக்குறள் தான். அதுல அப்படி என்னதான் சொல்லிருக்குன்னு பாக்கலாமா? நம்மள பல பேரு திருக்குறள ஒரு அறநூல், ஒரு வாழ்க்கை நெறி சொல்ற புத்தகம்னு தான் பாக்குறோம். ஆனா அதுல காதல், ஊடல், கூடல்னு மனுஷ உறவுகளோட ஆழமான நுணுக்கங்கள பத்தி எவ்ளோ அழகா சொல்லிருக்கு தெரியுமா? குறிப்பா நாம இன்னைக்கு பார்க்க போற அதிகாரம் பேரு புலவி நுணுக்கம். சிம்பிளா சொல்லணும்னா லவர்ஸ் மத்தியில வர செல்ல சண்டைகளோட சீக்ரெட்ஸ் பத்தி தான் பேச போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். வள்ளுவர் இந்த அதிகாரத்துல ஒரு ஊடல விவரிக்க எடுத்துக்கிட்ட முதல் உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு தும்மல். ஆமா, ஒரு சாதாரண தும்மல வச்சு ஒரு காதல் சண்டை எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த குரல்ல தலைவி சொல்ற மாதிரி பார்த்தா, அவளோட கணவர் தும்முறாரு. உடனே இவ நீடு வாழ்கன்னு வாழ்த்துறா. இதுல என்ன தொப்பு இருக்கு? ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தானே. ஆனா அங்கதான் அங்கதான் அந்த ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அவளுக்கு கோவம் வந்துடுது. நேரா போய் கேக்குறா, யார் உங்கள நினைச்சா? அதான் தும்மல் வந்திருக்கு. நிச்சயமா வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் உங்கள நினைச்சிருக்கா அப்படின்னு சண்டைய ஆரம்பிக்கிறா. அடடா, ஒரு சிம்பிள் தும்மல் பாருங்க எப்படி ஒரு புயலையே கிளப்புதுன்னு. இப்ப இதுல இருக்கிற நகைச்சுவைய பாருங்களேன். அவரோட ரியாலிட்டி என்ன? அது ஒரு சிம்பிளான தும்மல், அவ்வளவுதான். ஒரு அனிச்ச செயல். ஆனா அவளோட கற்பனையில அது என்னவா மாறுது? அது வேறொரு பொண்ணோட அன்புக்கு அடையாளம், அவனுக்கு வந்த ஒரு சீக்ரெட் மெசேஜ். இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் அந்த செல்ல சண்டையே. தும்மல் மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. வள்ளுவர் இன்னும் சில உதாரணங்களையும் லிஸ்ட் போடுறாரு. உதாரணத்துக்கு, அவன் சொல்லாத ஒரு பூவ அவன் தலையில வச்சுக்கிட்டா சண்டை வரும். வேற யாரையாவது ஒரு நிமிஷம் பாசமா பாத்துட்டா அன்னைக்கு சோறு தண்ணி கிடைக்காது. ஏன், ரொம்ப பாசமா போய் நம்மள மாதிரி க்ளோஸா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா கூட, ஓ, அப்போ வேற யாரு கூடயும் நம்மள கம்பேர் பண்றீங்களான்னு சண்டை வெடிக்கும். பாருங்க எதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. சரி, இதெல்லாம் கேக்கும்போது இவங்க நிஜமாவே சண்டை போடுறாங்கன்னு தோணுதா? இல்ல, இது வெறும் சண்டை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்காலஜி இருக்கு. வாங்க அத உடைச்சு பார்க்கலாம். உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, இது சண்டையே இல்ல. இது பிரிஞ்சு போறதுக்கான சண்டையே இல்ல. இது இன்னும் நெருக்கமா சேர்றதுக்கான ஒரு வழி. ஒரு சின்ன நாடகம்னு கூட வச்சுக்கலாமே. தன்னோட அன்ப உறுதிப்படுத்திக்க ஒரு வாய்ப்பு, அவ்ளோதான். சொல்லப்போனா இது ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி. ஸ்டெப் 1 ஒரு சின்ன தூண்டுதல், ஒரு தும்மல் இல்ல ஒரு பூ. ஸ்டெப் 2 ஒரு போலி குற்றச்சாட்டு. ஸ்டெப் 3 அவள சமாதானப்படுத்தணும். என் அன்பு உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபைனல் ஸ்டெப், ஸ்டெப் 4 சமாதானமாகி அவங்களோட அன்பு முன்ன விட இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் இந்த செல்லச் சண்டையோட அல்டிமேட் கோல். இந்த அன்போட ஆழத்தை புரிய வைக்க இன்னொரு குறள் இருக்கு. தலைவன் சொல்றான், இந்த ஜென்மத்துல நாம பிரியவே மாட்டோன்னு. இத கேட்டதும் அவளுக்கு கண்ணுல தண்ணி வந்துருது. அவ கேக்குறா, அப்போ அடுத்த ஜென்மத்துல பிரிஞ்சிருவோமா? அந்த நினைப்பை என்னால தாங்க முடியலையேன்னு. யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன சின்ன சண்டைகளுக்கு பின்னாடி எவ்வளவு ஆழமான, பிரிக்க முடியாத ஒரு காதல் ஒழிஞ்சிருக்குன்னு. சரி, இதெல்லாம் 2000 வருஷம் முன்னாடி நடந்த கதை. இன்னைக்கு தேதியில இது எந்த அளவுக்கு பொருந்தும்? நம்ம மாடர்ன் லைஃப்க்கு இது எப்படி செட் ஆகும்னு பார்க்கலாமா? இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு காரணம் ஒரு தும்மல். இன்னைக்கு அது ஒரு சோஷியல் மீடியா போஸ்டுக்கு போட்ட லைக்கா இருக்கலாம், இல்ல தெரியாத நம்பர்ல இருந்து வந்த ஒரு மெசேஜா இருக்கலாம். கருவிகள் மாறலாம், காரணங்கள் மாறலாம். ஆனா ஒரு உறவுல அன்பையும் உரிமையும் அப்பப்போ உறுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிற அந்த மனுஷ உணர்ச்சி, அது என்னைக்கும் மாறாதது. இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அன்னைக்கு தும்மல், பூன்னு காரணம் கண்டுபிடிச்சாங்க. சரி, இன்னைக்கு நாம நம்ம உறவுகள்ல அன்ப உறுதிப்படுத்திக்க இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன செல்ல சண்டைகளை போடுறோம், இல்ல என்னென்ன சடங்குகளை பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும் இந்த 2000 வருஷ பழமையான காதல் நுணுக்கம் உங்க வாழ்க்கையோடையும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு.